கிரிக்கெட் ஹிஸ்ட்ரியிலே ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் கம்பேக் என்னோட லிஸ்ட்டில் யார் இருப்பான்னு கேட்டால் ஸ்டீவன் ஸ்மித். 2010 ஆஸ்திரேலியன் டீமுக்கு பவுலிங் ஆல்ரவுண்டராக டெபியூ பண்ணுறாரு. டெபியூ பண்ணதுக்கு அப்புறம் ஒரு பேட்டிங்கில் ஃபோக்கஸ் பண்ணுறாரு. ஸோ உன்னோட டெக்னிக் சரியில்லை, ஸோ இதெல்லாம் செட் ஆகாதுன்னு சொல்கிறாங்க. என்னோட ஸ்ட்ரென்த் என்னன்னு தெரியும், நான் அதை தான் ஃபோக்கஸ் பண்ண போகிறேன்னு சொல்கிறாரு. 2014 அப்புறமே ஒரு நல்ல பேட்ஸ்மேனாக எல்லாரும் பேசுகிறாங்க. ஸோ 2015 வேர்ல்டு கப்பில் ஒரு மெயின் ரோல் ப்ளே பண்ணுறாரு. ஸோ அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியன் டீமுக்கு வந்து கேப்டன் ஆகிறாரு. லைஃபே நல்லா போயிட்டு இருக்க நேரம் 2018 ஒரு செட் பேக் நடக்குது. பால் டெம்பரிங் இஷ்யூஸ். சவுத் ஆப்பிரிக்கா விசஸ் ஆஸ்திரேலியா டெஸ்ட் சீரீஸில் ஸ்டீவ் ஸ்மித் தான் கேப்டன். அவர் தலைமையில தான் அந்த தப்பு நடக்குது. ஸோ தப்புக்கு அப்புறம் ஆஸ்திரேலியா பேன் பண்ணுறாங்க 1 இயர். ஸோ கேப்டன்சி போயிடுது, எல்லாமே போயிடுது. கிரிக்கெட் கரியரே அவ்வளோதானா. 2019 ஆசஸ் டெஸ்ட்டுக்கு ரிட்டர்ன் ஆகுறாரு. ஆஸ்திரேலியா டீம் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணும் போது ஃபர்ஸ்ட் மேட்ச்லேயே 2 இன்னிங்ஸ்லையுமே 100 அடிப்பார். எந்த ஃபேன்ஸ் பூன்னு சொல்கிறாங்க, எந்த ஃபேன்ஸ் ட்ரோல் பண்ணுறாங்க, எதையுமே கவலைப்படாமல் தன்னோட ஃபோக்கஸ் வந்து செஞ்சுரி அடிக்கணும், கம்பேக் பண்ணணும்ல தான் இருக்குது. ஸோ கம்பேக்கு அப்புறம் ஸ்டீவ் ஸ்மித் கிட்ட 3 விஷயம் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு, இனிஷியல் ஸ்டேஜில் உன்னோட பேட்டிங் ஸ்டான்ஸ் சரியில்லை, உன்னோட டெக்னிக்கே அன்யூஷுவலாக இருக்குங்கிறாங்க. ஸோ அதை வந்து உடைக்கிறாரு. 2வது விஷயம் என்னென்னா, ஒரு பீக் ஆஃப் கரியரில் இருக்கிற போது ஒரு தப்பு பண்ணுறாரு. அந்த தப்பை வச்சு உன்னோட கெரியரே ஜட்ஜ் பண்ணுறாங்க. ஸோ உன்னோட கெரியரே அவ்வளோதான் சொல்கிற போது கம்பேக் பண்ணுறாரு. ஒரே ஒரு மிஸ்டேக் வந்து உன்னோட ஃபியூச்சரை டிசைட் பண்ண போகிறது இல்லை. ஒரு பீக் ஆஃப் கரியருக்கு அப்புறம் ஒரு மேஜர் ஃபெயிலியரில் இருக்கிறீங்கன்னா நீங்கள் ஸ்டீவ் ஸ்மித்தை பார்த்து எப்படி கம்பேக் பண்ணலான்னு கற்றுக்கலாம். ஸோ ஸ்டீவ் ஸ்மித் ஃபேன்ஸ்னால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.